பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் வழக்கில் சந்தேக நபராக போலீசார் கைது செய்ய சத்தீஸ்கரை சேர்ந்த ஆகாஷ் கைலாஷ் வேலை திருமணம் வாய்ப்புகளை இழந்ததாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் மும்பையில் நடிகர் சைஃப் அலிகான் வீட்டுக்குள் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி அதிகாலை மர்ம நபர் புகுந்து கத்தியால் குத்தினார். இதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார். சைஃபை கத்தியால் குத்திவிட்டு தப்பிய ஷரிபுல் இஸ்லாம் முகமது அமீன் பகீர் என்ற நபரை மும்பை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். முன்னதாக இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ஆகாஷ் கைலாஷ் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். ஆகாஷின் அடையாளம் சந்தேக நபருடன் ஒத்துப்போகவில்லை என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார். இவர் போலீசார் செய்த தவறால் வேலை திருமண வாய்ப்புகளை இழந்ததாக தெரிவித்துள்ளார். அவர் ஆங்கில செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில், போலீசாரின் ஒரு தவறு என் வாழ்க்கையை நாசமாக்கியது. அவர்கள் எனது அடையாளத்தை கவனிக்க தவறிவிட்டனர். நடிகரின் கட்டிடத்தில் இருந்த சிசிடிவியை கைப்பற்றிய நபர் இதனை கவனிக்கவில்லை. இதனால் தனது வேலை திருமண வாய்ப்புகளை இழந்து விட்டேன். இப்போது நீதி கேட்டு நடிகர் வீட்டிற்கு வெளியே நிற்க திட்டமிட்டு உள்ளேன். நான் காவலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து எனது வருங்கால மணப்பெண்ணின் குடும்பத்தினர் திருமண பேச்சுக்களை தொடர மறுத்துவிட்டதாக எனது பாட்டி என்னிடம் கூறினார். இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.